Hello my dear students, good morning to one and all. First of all, I would like to welcome to social science class in 7th standard. What is the lesson today we are going to learn? Civics lesson 1 equality. அன்பான மாணவர்களே, உங்களை இந்த சமூக அறிவியல் பாடத்திற்கு அன்போடு மகிழ்ச்சியோடு வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று குடிமையியலில் முதல் பாடமான சமத்துவம், civics lesson 1 equality. This is the important lesson in the human beings. First of all, human dignity, which means மனித மாண்பு அல்லது செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுய மரியாதை. Dignity, what is mean by dignity, sir? Dignity means self-respect. Dignity என்பது சுய மரியாதையை குறிக்கக்கூடிய வார்த்தை. Human dignity is the most important human rights from which all other fundamental rights are derived. Human dignity, மனித மாண்பு, is the most important human rights. மனிதர்களுடைய உரிமைகளிலே மிகவும் முக்கியமான உரிமையாக கருதப்படுவது இந்த டிக்னிட்டி, மனித மாண்பு அல்லது சுயமரியாதை. ஃப்ரம் விச் ஆல் அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் டெரைவ்ட். ஸோ இந்த உரிமை இருந்ததுன்னு சொன்னால் we can easily derive the other rights. மற்ற உரிமைகள் நமக்கு இயல்பாகவே கிடைக்கும் அல்லது மற்ற உரிமைகளை நாம் சுலபமாக கேட்டு வாங்கி கொள்ள முடியும். ஸோ அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மற்ற அடிப்படை உரிமைகளை நாம் பெறுவதற்கான முக்கியமான ஒரு உரிமை அப்படின்னு சொன்னால் த ஹியூமன் டிக்னிட்டி ஆர் த செல்ஃப் ரெஸ்பெக்ட். த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் very important to all the human beings, and dignity is the equality of being. Dignity is the equality of quality of being, honorable, noble and excellent. Dignity is the quality of being. Honorable, இது ஒரு மனிதனை மதிப்புடையவனாக மாண்புடையவனாக மாற்றுகிறது. ஹானரபிள், கௌரவமானவனாக மாற்றுகிறது. நோபல் அண்ட் எக்ஸலண்ட், மனித மாண்பு உடையவனாக மாற்றுகிறது, ஒரு மேலான மனிதனாக மாற்றுகிறது. ஸோ அது மட்டும் இல்லை, எக்ஸலண்ட்டான ஒரு மனிதன மாண்பை நமக்கு அது வழங்குகிறது. Every human being should be regarded as very valuable member of the community. Every human beings, ஒவ்வொரு மனிதர்களும் should be regarded as very valuable member of the community. ஒவ்வொருத்தரும் இந்த சமுதாயத்தில், அந்த சமத்துவத்தில், இந்த இனத்தில் மிகவும் மதிப்பு மிக்கவர்களாக கருதப்படுகிறார்கள், மிகவும் மதிப்புடையவர்களாக கருதப்படுகிறார்கள். And dear student, this is the picture of equality. So we are the man, we are living together. We are not consist of any discrimination in the society. In the society la நாம் எந்த விதமான பாகுபாட்டையும் பார்க்காமல் நடத்துவதற்கான ஒரு beautiful images. We are living together, we are supporting each of other. நாம் ஒவ்வொருத்தரும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு உதவி செய்து கொண்டு வாழ்ந்திருக்கிறோம். We are depending on others, மற்றவர்களை சார்ந்து வாழ்கிறோம். We are the honorable, we are the noble and we are the excellent and quality of being in the society. It describes about that. And then quality of opportunity and education, வாய்ப்பு மற்றும் கல்வியில் முக்கியத்துவம். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எஜுகேஷன், வாய்ப்பு மற்றும் கல்வியில் முக்கியத்துவம். ஆல் தி இண்டிவிஜுவல்ஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆல் தி இண்டிவிஜுவல்ஸ் ஷுட் ஹாவ் சிமிலர் சான்சஸ் டு ரிசீவ் எஜுகேஷன். ஆல் தி இண்டிவிஜுவல்ஸ், ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஷுட் ஹாவ், கட்டாயமாக இருக்கிறது,
சான்சஸ் வாய்ப்புகள் டு ரிசீவ் எஜுகேஷன் கல்வியை பெறுவதற்கு ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. They should have similar opportunities to develop their personality. They should have அவர்களுக்கு அது மட்டும் கிடையாது, similar opportunities சரியான சமத்துவமான ஒரே மாதிரியான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. to develop their personality அவர்களுடைய பர்சனாலிட்டியை தனித்தன்மையை மேலான மாண்பை இது வளர்த்து கொள்வதற்கு உதவி செய்கிறது. இது வாய்ப்பாக வழங்குகிறது. We need equality to get equal treatment in society. We need equality. நமக்கு சமத்துவம் தேவைப்படுகிறது. Why? Because to get equal treatment in society அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் சமத்துவம் என்பது தேவைப்படுகிறது. If we treat equally நாம் சமத்துவமாக நடத்தப்பட்டால் we can earn respect and dignity நாம் மதிப்பையும் மாண்பையும் பெற முடியும். நாம் மனிதனுடைய மதிப்பையும் மனித மாண்பையும் பெற முடியும். And then equality in Indian Constitution. Equality in Indian Constitution. இந்திய அரசியலமைப்பில் சமத்துவம். What are the equality gives the Indian Constitution? இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு எந்த விதமான சமத்துவத்தை வழங்குகிறது? First point, the Constitution of India has also guaranteed equality to all citizens by providing articles Form 14 to 18. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு உரிமையை வழங்கி இருக்கிறது. எதுக்கு? சமத்துவமான உரிமையை வழங்கி இருக்கிறது. ஸோ இது ஒவ்வொரு குடிமகன்களுக்கும் வழங்கப்பட்ட உரிமையாக கருதப்படுகிறது. இது ஆர்டிகல்ஸ் ஃபார்ம் 14 to 18 சட்டங்கள், நிறைய சட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் குறிப்பாக 14 to 18 14லிருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடிய சரத்துகள், இந்த சட்டங்கள் நமக்கு ஈக்குவாலிட்டியை அச்சீவ் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ஸான ஒரு ஈக்குவாலிட்டியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 14 guarantees to all the people equality before the law. நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதை வழங்கி இருக்கிறது? ஆல் த பீப்புள் ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா. சட்டத்தின் முன்பு அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை ஆர்டிகல் 14 எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆர்டிகல் 14 எக்ஸ்பிளைன்ஸ் guarantees to all the people equality before law. சட்டத்தின் முன்பு அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும். சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என்பதை வலியுறுத்துகிறது. தேர்ட் பாயிண்ட், Article 15 deals with the prohibition of discrimination. Prohibition of discrimination. Yes, அதாவது அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பாகுபாடு காட்டுதல் கூடாது, பாகுபாட்டை தடை செய்வதற்கான சட்டமாக இருக்கிறது. டீல்ஸ் வித் த ப்ராகிபிஷன். ப்ராகிபிஷன் சொன்னால் பாகுபாடு. டிஸ்கிரிமினேஷன் இது தடை செய்கிறது, பாகுபாட்டை தடை செய்கிறது. பாகுபாடுன்றது, ப்ராகிபிஷன்ன்றது தடை செய்கிறது. ஸோ எதை தடை செய்கிறது? எஸ், டிஸ்கிரிமினேஷன். பாகுபாட்டை, வேறுபாட்டை டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறத நமக்கு அது தடை செய்கிறது. And then Article 16 provides equality of opportunity. Equality of opportunity in matters relating to employment. அதாவது வேலை வாய்ப்புகளில் சமமான உரிமைகள், சமமான சமத்துவங்கள் வழங்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த வாய்ப்புகள் சரிசமமாக அனைவருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும் என்பதை உறுதி செய்கிறது ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 17 abolishes the practice of untouchability. தீண்டாமையை தடை செய்கிறது. தீண்டாமையை தடை செய்கிறது. abolish the practice of untouchability. தீண்டாமையை தடை செய்கிறது. எஸ், untouchability is a crime. உங்களுக்கு நல்லா தெரியும், வெரி வெல். untouchability is a
crime. தீண்டாமை என்பது ஒரு குற்றம். And then Article 18 abolishes the titles conferred to citizen. Abolishes the title conferred to citizen. அதாவது இந்த அரசாங்கத்திற்கு எதிராக விரோதமான குழுக்கள் செயல்படக்கூடாது, மாநாடுகள் நடத்தப்பட வேண்டும், அதுவும் நடத்தப்பட்டால் சட்டத்தின் அடிப்படையில் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. And then dear students, this is the Constitution of India preamble. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை. preamble அப்படின்னு சொன்னால் முன்னுரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் பாருங்கள், we the people of India, நாம் இந்திய நாட்டின் மக்களாக இருக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இன் இந்தியா டு எ சாவர்ஜின் சோசியலிஸ்ட் செக்குலார் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் கண்ட்ரியாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது இல்லையா? ஸோ அதில் வந்து பாருங்கள், ஜஸ்டிஸ் இருக்குது. ஜஸ்டிஸ் சோசியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸாக இருக்கணும். லிபர்ட்டி although expression, belief, faith and worships, and then equality. This is a very very important. The equality is the very very important of a status and opportunity and promote among them all. அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரையிலேயே காணப்படுகிறது. ஓகேவா டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அண்ட் தென் we can promote equality by, நாம் சமத்துவத்தை மேம்படுத்துதல் வேண்டும். we can promote equality by, நம்ம எப்படிலாம் சொசைட்டியில் சமத்துவத்தை மேம்படுத்த முடியும்? எஸ், ட்ரீட்டிங் ஆல் ஃபேர்லி. ட்ரீட்டிங் ஆர் ஃபேர்லி, அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும். அனைவருக்கும் உரிமை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அனைவரும் அழகானவர்கள், அன்பானவர்கள், உரிமை உடையவர்கள் என்பதை நடத்தணும். ட்ரீட் பண்ணணும். எப்படி? சரிசமமாக ட்ரீட் பண்ணணும் எல்லாரையும். கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் கல்ச்சர். இன்க்ளூசிவ் கல்ச்சர்னா என்ன? சில டிஃப்ரெண்ட் இருக்கும். சம் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் ஆர் இன் எச் அண்ட் எவ்ரி ஹியூமன். வி ஷுட் இன்க்ளூஸ் த கல்ச்சர். அந்தந்த கல்ச்சருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும். ஸோ அதை நாம் என்ன செய்யணும்? அந்த நாம் சகிப்புத்தன்மையோடு வாழக்கூடியது, அதாவது அடக்கி சகித்து கொள்ளக்கூடிய அளவில் நடந்துக்கணும். கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் கல்ச்சர், மற்றவர்களுடைய கலாச்சாரத்தையும் புண்படுத்தாமல் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அப்போ we can easily promote the equality and ensuring equal access to opportunity. ஸோ அனைவரும் சமமான வாய்ப்புகள் கிடைக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். and enabling to develop full potential. நம்மளுடைய முழு திறமையையும் முழு வளர்ச்சியையும் மேம்படுத்தி கொள்வதற்கான வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. ஸோ இது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் we can easily promote the equality and making law and policies. நல்ல சட்டங்கள், நல்ல திட்டங்களை உருவாக்குவதன் மூலம் என்ன பண்ண முடியும்? நாம் ஈக்குவாலிட்டியை அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் தென் எஜுகேஷன் கல்வி. நல்ல கல்வி வழங்குவதன் மூலம் நாம் இந்த சொசைட்டியில் இந்த சமுதாயத்தை மேம்படுத்த முடியும். ஆர்டிகல் 21 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. இந்த சட்டம் 21வது பிரிவு எது சொல்லுது? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என்பதை வலியுறுத்துகிறது. Dear students, this is the end of the lesson. Thank you for watching this video and have a nice day.